இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரிசையா திமுகவுக்கு வராங்க. இவங்களும் அவங்கள அரவணைக்கிறாங்க. கட்சியில இணைச்சுக்கிறாங்க. முதல்ல அன்வர் ராஜா வந்தாரு. இப்ப அவரை தொடர்ந்து மைத்ரேயன் இன்னைக்கு வந்து திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு வேல்யூ அடிஷனா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? திமுக எங்க போறாங்கன்னு சொல்லி இப்ப எனக்கு விளங்கல. மைத்ரேயை சேர்த்துக்கிறது மூலம் எதை சொல்ல வர்றாங்க மக்களுக்கு? வந்தாரை வாழ வைக்கும் வளமார்ந்த திமுகவே என்னை மட்டும் ஏமாற்றவா போகிறாய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இவர் வந்திருக்கலாம். சார் அவர் முதல்ல அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு சார். முந்தைய அவர் இருந்த பிஜேபி வேற, இப்ப இருக்கிற பிஜேபி வேற. புதிய கல்விக் கொள்கையில வந்து திமுக ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னு என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை நீங்க வச்சீங்க? அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டே போலாம். எப்படி அதை அமல்படுத்துகிறதையும் சொல்லணும். அதை சொல்லலைன்னா சரி, அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னா அதுல என்ன இருக்கிறது? இந்த கட்சியை விட்டால் வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழுக்கு இப்ப கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும். நம்ம கையில உள்ள மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமை அழிக்கப்பட்டால் வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவுல வந்து எவ்வளவு பிளவுகள் ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ தொடர்ந்து ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரிசையா திமுகவுக்கு வராங்க. இவங்களும் அவங்கள அரவணைக்கிறாங்க. கட்சியில இணைச்சுக்கிறாங்க. முதல்ல அன்வர் ராஜா வந்தாரு. இப்ப அவரை தொடர்ந்து மைத்ரேயன் இன்னைக்கு வந்து திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ஓவர் நைட்ல எடுத்த ஒரு டிசிஷன் மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும். வரலாமா, வேண்டாமா, அப்படி வரணும்னா தலைமை கிட்ட பேசியிருப்பாங்க. தலைமை ஒரு ஒப்புதல் குடுத்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சுதான் இன்னைக்கு வந்து பப்ளிக்கா ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. இதை எப்படி பாக்குறது? திமுக என்ன நினைச்சு மைத்ரேயனை வந்து சேர்த்திருக்காங்க? இல்ல மைத்ரேயன் என்ன நினைச்சு திமுகவுக்கு வந்திருக்கிறார்? அன்வர் ராஜா வந்தது வந்து இயல்பான ஒண்ணு. அதாவது என்னைக்கு பிஜேபி கூட வந்து உறவு வச்சுக்கிட்டாங்களோ அப்போ மைனாரிட்டிஸுக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு நினைக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி இருந்தே பிஜேபியோட உறவு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர். அது நடக்கலை. அப்படிங்கும்போது மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆள் எம்பியாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் திமுகவுக்கு வர்றதுங்கிறது இயல்பாக கருதப்பட வேண்டிய ஒன்று. திமுக அவருக்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறதும் சரி, அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறது சரி, எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். பல தலைவர்கள் வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தபோது அவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2 காரியத்தினால அவங்க திமுகவில் இணையறதை திமுக வரவேற்றிருக்கு. ஒன்று, திமுகவுக்கு என்ன கொள்கைன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த கொள்கையிலிருந்து அவங்க மாறுபட்டவங்க கிடையாது. 2வது, நல்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து உள்ளவங்க, ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்க வர்றது கட்சிக்கு பலம் சேர்க்கும். இந்த இப்போ செந்தில் பாலாஜி வந்து வந்தார். அது கட்சிக்கு அவர் மேலே எத்தனையோ கான்ட்ரவர்சி, எத்தனையோ கேஸெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஆனால் அவர் கட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர். கட்சியை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறதில்ல, உள்கட்சி கட்டமைப்பை வந்து பலப்படுத்துறதில்ல, பிற கட்சிகளுடைய பலத்தை உடைக்கிறதில்ல, இதுலலாம் அவர் கெட்டிக்காரங்கிறது யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அதனால் அவர் வந்து புரிஞ்சிக்க முடியும். அன்வர் ராஜா வந்ததை புரிஞ்சிக்க முடியும். என்னுடைய கேள்வி எல்லாம், மைத்ரேயன் எந்த காரணத்துக்காக வந்திருக்காரு? அவர் என்ன சொல்றாரு? அவருடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேன். முதல்ல வந்து இவங்க இருமொழி கொள்கையில வந்து இவங்க என்ன சொல்ல போறாங்க, திமுகவும் அதிமுகவும் பிஜேபி ஒன்னா பார்ப்பாங்களா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, அமைப்பு செயலாளர்னு எனக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, எந்த பொறுப்பும் கொடுக்கல, அதனால நான் வந்துட்டேன். அப்ப தன்னுடைய சுய காரணத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்போ திமுக அதிமுகலேருந்து இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்கு. இது நாத்திகம் அல்லது கடவுள் மறுப்பு இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய மனைவியே வந்து ரொம்ப பக்திபூர்வமாக கோயிலுக்கெல்லாம் போகிறவங்க. அவங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப பக்திமான். இதுக்கு முன்னாடி பிடிஆர் இருக்காரு, அவருடைய தகப்பனார் வந்து திமுக இருந்தார். நெற்றி நிறைய இது விபூதி பூசி உள்ள வருவார் அவர் வரும்பொழுதே. அதனால அதை பற்றி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதெல்லாம் மறுக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்க. அதில் அவங்க டைல்யூட் பண்ணவே இல்லை. டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதில் அவங்க டைல்யூட் பண்ணவே இல்லை. உதயநிதி வந்து சனாதனம் கொசுவை அடிப்பது போல் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பலத்தை எதிர்ப்புகள் இருந்தோ அவர் விளக்கம் கொடுத்தார். சனாதனத்துடைய ஒரு கொள்கை பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்பது, அந்த கொள்கை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொன்னேன். அண்ட் வி ஷுட் கங்க்ராச்சுலேட் த யங் மேன். ஏன்னா அவர் சொன்னதுலேருந்து பின்வாங்கலை, உறுதியாக நின்னார். மைத்ரேயன் வந்து அந்த கொள்கையில நம்பிக்கை உள்ளவரா? இந்த கேள்வி வந்து நிச்சயமா எழுப்பப்படும். ஏன்னா இவர் வந்த பாதை வேற.
அவர் வந்து பிஜேபியில் இருந்தாரு, அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு வந்தாரு. சார் அவர் ஏடிஎம்கே முதல்ல அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு சார். ஆமா இருந்தாரு. மறுபடியும் வந்து இதுல இருந்து ஏடிஎம்கே இருந்து இது பிஜேபிக்கு போனாரு. இப்ப அங்கிருந்து இதுக்கு திரும்பவும் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து அவருக்கு பதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சொந்த விருப்பின் காரணமாக அவரே சொல்றது, எனக்கு வந்து பதவி கொடுத்தாங்க, எந்த பொறுப்பும் கொடுக்கல. எந்த பொறுப்பும் கொடுக்கலங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உண்மையான அர்த்தம்னா எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை கட்சியில வந்து. அப்ப ரொம்ப பவர்லெஸ்ஸா வச்சிருந்தாங்க. திருநாவுக்கரசர் வந்து இவர் ஹெச்என் பகுகுணா வந்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸ்ல அவர் பெரிய தலைவலியா இருந்தார் மிஸ்ஸஸ் காந்திக்கு. செக்ரட்டரி ஜெனரல்னு ஒரு பதவியை உருவாக்கி அவர் கொடுத்தாங்க. அவர் கொஞ்ச நாள் இருந்தாரு. ஆனால் பார்த்தாரு, நம்மளை ஆஃப் பண்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, நம்ம இவங்களுக்கு பெரிய த்ரெட்டா இருக்கும் உத்தரகண்ட் ஏரியால, அதனால இப்படி பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு தெரியாது, பகுகுணா வந்து அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து பெங்கால்ல இருந்து அங்க போனவங்க. இது அவர் வந்து அடிப்படையில் அவங்க பெங்காலி பெங்காலி அவங்கெல்லாம் போனவங்க வந்து ரொம்ப வைத்தியம் பண்றது மற்றும் மக்கள்கிட்ட நல்லா பழகுறது, நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள்ங்கிறதுனால பகு குண்கா ஆத்மீக, நல்ல குணங்கள் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிற பேர்ல தான் பகுகுணா அப்படிங்கிறதே சர்நேமே அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து செக்ரட்டரி ஜெனரலா இருந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து காங்கிரஸ் விட்டு போயிட்டார். இது நமக்கு லாயக்கப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் திருநாவுக்கரசும், இங்க திருநாவுக்கரசர் அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு இங்க பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இவர் பகுகுணா வந்து காங்கிரஸ் விட்டு போனதும் சரி, திருநாவுக்கரசர் அதிமுக விட்டு போனதும் சரி, இங்க வந்து பொறுப்புன்னு சொன்னாங்களே ஒழிய உண்மையில எந்த அதிகாரமும் இல்லாம டம்மியா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணதுனால அவங்க போனாங்க. இப்ப இவரும் அதே காரணத்தை சொல்லியிருக்காரு. சரி, டம்மியா உட்கார வச்சா ஒரு வலிமை உள்ளவர், கட்சியில் வந்து முக்கியமான பொறுப்பு வகிக்கும் திறமை உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் அன்வர் ராஜா இருந்தாரு. இந்த மாதிரி வரிசையா வந்து செந்தில் பாலாஜி இருந்தாரு, கருப்புசாமி இருந்தாரு, கருப்புசாமி பாண்டியன் திருநெல்வேலி, இது மாதிரி நிறைய சொல்லலாம் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க யாருமே பிறப்பால ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் தாழ்ந்துவேன்னு சொல்லி பேசவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை மதிச்சவங்களும் இல்லை. அதுல சந்தேகமே கிடையாது. இவர் வந்து அந்த விஷயத்துல என்ன சொல்றாரு, இவர் சொல்லணும், இவரும் சொல்லணும், திமுகவும் தெளிவுபடுத்தணும். திமுக எங்க போறாங்கன்னு சொல்லி இப்ப எனக்கு விளங்கல. மைத்திரியை சேர்த்துக்கிறது மூலம் எதை சொல்ல வர்றாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்கல. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல ஒரு பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் காரணமாக இருக்கலாமா சார்? ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிர ஆர்எஸ்எஸ் காரர் வந்து இப்ப பாருங்க, திராவிட மாடல்ல வந்து இணைஞ்சிட்டாரு. நாளைக்கு தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவர் வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணா, அந்த விமர்சனத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கட்சியில சேர்த்திருக்கிறாங்களா? அவர் ஒரு வேல்யூ அடிஷனா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரை நம்பி மயிலாப்பூர் வாக்குகள் வரும்னு திமுக எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியப்படும் நம்புறீங்களா? அப்படி திமுக ஒருவேளை எதிர்பார்க்கலாம், அது சாத்தியப்படும்னு நான் நம்பல. இவரால வந்து மயிலாப்பூர் வாக்குகள் எல்லாம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பல. அப்படி நடக்கும் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்ப அதிமுகவுல இருந்து பாஜகவுல போய் இணைக்கூடிய தலைவர்கள் வந்து நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்ல. ஏன்னா, ஒரு சாஃப்ட் சனாதன சித்தாந்தத்தை வந்து ஏந்தி வரக்கூடிய கட்சி தான் அதிமுக அப்படிங்கிற விமர்சனம் காலங்காலமாக உண்டு. இன்ஃபாக்ட் அதிமுக, பாஜக கூட்டணி இடையில அவங்க பிரிஞ்சிருக்கும் பொழுது 2024 தேர்தலுக்கு முன்னால அண்ணாமலை வந்து சொன்னாரு, பாருங்க பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாற்றம் இந்த கதைகள்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஆச்சரியமா ஒவ்வொரு தலைவர்களா அதிமுகல இருந்து திமுகவுல வந்து சேர்றாங்களே! ஒருவேளை எடப்பாடியோட தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? ஏன்னா, மைத்ரேயன் பேசும்பொழுதே நீங்க சொன்ன அதே காணொளியில அவர் வந்து சொல்றாரு, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது. ஒரு சிலர் கையில தான் இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு ஜனநாயக தன்மை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. எடப்பாடியுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லையா? ஏன்னா எடப்பாடி வீதி வீதியா போயே மெகா கூட்டணி அமைய போகுது. வெயிட் பண்ணி பாருங்க, பாருங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு மைத்ரேயன் கொடுத்து கேட்ட கேள்விக்கு வந்து, உட்கட்சி பூசல் எல்லாம் நீங்க கேள்வி கேட்கக் கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, இதை வந்து கடந்து போறாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் குடுக்க மாட்டேங்கிறாரு. எப்படி இல்ல, உட்கட்சியில வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இவர் அந்த காரணத்துக்காக அதிமுக வந்து விலகல. ஏன்னா கடைசியில அந்த காணொளியில அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாங்க, ஆனா எந்த வேலையும் இல்லை, அதனால நான் வர்றேன். அதனால பொறுப்பு அதிகாரம் என்பது இங்கு அவருக்கு இல்லை. அப்போ மறுபடியும் வந்து பிஜேபிக்கு போனா அங்க கிடைக்காதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம். ஏன்னா பிஜேபியில வந்து முந்தைய அவர் இருந்த பிஜேபி வேற, இப்ப இருக்கிற பிஜேபி வேற. அது அண்ணாமலை ஆகட்டும் அல்லது நயினார் ஆகட்டும், புதுசா இவர் வந்து பழம்பெரும் பிஜேபி ஆள் வந்து மறுபடியும் வந்து இங்க வர்றதுங்கிறது அவங்க ஒருவேளை விரும்பாம இருக்கலாம். அதனால பிஜேபி பக்கம் போறதுல பிரயோஜனம் இல்லை. அங்கேயும் வந்து ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாங்க, ஆனா அதிகாரம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். இப்ப இவர் திமுக வந்து வந்தாரை வாழ வைக்கும் வளமார்ந்த திமுகவே
என்னை மட்டும் ஏமாற்றவா போகிறாய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவர் வந்திருக்கலாம். ஏன்னா வந்தவங்க எல்லாருக்குமே டிஎம்கே ஹஸ் ட்ரீட்டட் ஃப்ளோர் கிராஸ் பண்ணி வந்தவங்கள டிஎம்கே வந்து அலட்சியப்படுத்தலை. அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்றதோட அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த பதவியை கொடுத்து பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. அதனால இவர் வந்து அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கணும். ஆனா இவருக்கு எந்த பதவியை கொடுப்பாங்க, எந்த பொறுப்பு கொடுப்பாங்க, இவர் அதை எப்படி செவ்வனையும் செய்வார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திமுக அதாவது இட் அப்பியர்ஸ் ஹி இஸ் இந்த ஸ்கொயர் பெக் இந்த ரவுண்ட் பிளாக்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர் இருக்கிற மாதிரி. கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு மன ஓட்டம் எப்படி, எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா 2 நாள் முன்னால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா குடுத்து கடுமையான விமர்சனங்கள வச்சார் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியை கொண்ட மைத்ரேயன திமுக வந்து கட்சியில சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, ஆ தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய, சனாதன சக்திகளை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்ல வந்து என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நயினார் அதிமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்தார். இங்கே வந்து அவரை கட்சி தலைவராக்குனது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தர் கட்சி தலைவராகவே ஆக்குறீங்களான்னு. அதுக்கு அவர் வந்து வித் வெஞ்சன்ஸ் ஒவ்வொரு கோயிலாக போகிறாரு. அதை பற்றி எழுதுறாரு. அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்னு. இப்போ ஒருவேளை மைத்திரேயன் வந்து அது மாதிரி ஒவ்வொரு பெரியார் சிலைக்கு முன்னாடியே போய் நின்று கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வாசிப்பாரா? தெரியல எனக்கு. சரி, நீங்க திமுகவுடைய கொள்கைகள்ல வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் இருக்குங்கிற தொனியில வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு வரி சொன்னீங்க. அதனால நான் கேட்கிறேன். உங்களுடைய சேனலான ஜிபி டாக்ஸ்ல இந்த புதிய கல்விக் கொள்கைய பத்தி நீங்க ஒரு காணொளி ஒண்ணு வெளியிட்டிருந்தீங்க. அதுல நீங்க வந்து இதே குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தீங்க. புதிய கல்விக் கொள்கையில வந்து திமுக ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னு. என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்ட நீங்க வச்சீங்க? எதற்காக திமுக இத செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? பாஜகவ இதுக்கு மேலயும் நாம அப்செட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன காரணத்துக்காக? உங்களுடைய அந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் உள்ள அடிப்படை காரணங்கள் என்ன? அத பத்தி சொல்லுங்க சார். முதல்ல வந்து ஒரு கல்விக் கொள்கைங்கிறது வந்து எப்படி வகுக்கப்பட வேண்டுமோ, எப்படி அது அ உருவாக்கப்பட வேண்டுமோ, அது மாரி இல்ல. இந்த ஒரு 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 கொள்கை உருவாக்குறோம்னா, அது என்ன சொல்லுவோம்? அ கொள்கைன்னு நாங்க என்ன சொல்ல வர்றோம்? இந்த கொள்கைய வந்து நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய போறோம்? இந்த 2 அது இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுனால என்னென்ன நல்விளைவுகள் ஏற்படும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த 3 வந்து இருக்கணும். இந்த 3மே அங்க தெளிவா இல்ல. இவங்க என்ன நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கோம். மாணவர்களுக்கு அதை செஞ்சு அதெல்லாம் வந்து காம்பனன்ட்ஸ், ஸ்மால் ஸ்மால் காம்பனன்ட்ஸ். அத கல்விக் கொள்கையுடைய ஒரு பாகமா சொல்ல முடியாது. இதே வந்து ஒரு மாரி ஒரு அ மிக்ஸ்சர் மாரி இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டே. அதுல வந்து எந்த விதமான தெளிவும் இல்ல. முக்கியமான வந்து ஒண்ணு என்னன்னா, எல்லாம் இந்த ஹோலி கவ் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டே போலாம். எப்படி அதை அமல்படுத்துகிறோங்கிறதையும் சொல்லணும். அத சொல்லலைன்னா சரி அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும்னா, அதுல என்ன இருக்கிறது? எல்லாருமே சொல்லி நல்ல நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு போலாமே. யாருக்குமே அது கஷ்டம் கிடையாது. இப்ப இவங்க தமிழை வந்து என்ன சொல்றாங்க 2006ல நம்ம உருவாக்கின சட்டத்தின்படி தமிழ் பள்ளியில் கட்டாயமான ஒரு பாடமாக இருக்கும். அதற்கான அதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதற்கான நடைமுறை என்ன? நான் கேட்கிறேன் 2006ல சட்டம் போட்டீங்க. அந்த சட்டத்துல வந்து சொன்னீங்க, தமிழ் வந்து எல்லா இதுலயும் பள்ளிக்கூடங்கள்லயும் தமிழ் வந்து ஒரு பாடமாக தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும் 5வது வகுப்பு வரைக்குமாவது. ஏன்னா, அதுவரைக்கும் தாய்மொழி தான் எந்த மாணவனுக்கும் புரியும். அதே இன்னைக்கு இல்ல. சிஏடி, கேட், ஆர்ஏடி, ரேட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ தமிழ வந்து கட்டாயமான பயிற்று மொழியா இருக்கிறத விட்டுருங்க. தமிழ வந்து பயிற்று மொழியா சொல்லிக் குடுக்குற பள்ளிக்கூடங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப. அதாவது 2000க்கு அப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. இனிமே வந்து சட்டமோ, ஜீவோவோ இனிமே பள்ளிக்கூடம் யார் வேணாலும் துவங்கலாம். ஆனா முந்தி மாரி இது யார் துவங்கினாலும் எய்டட் ஸ்கூல்னு சொல்லி நாங்க வாத்தியார் சம்பளம்லாம் குடுத்துக்கிட்டதுமே, இனிமே புதுசா துவங்குற பள்ளிக்கூடங்களுக்கு அப்படி குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியத்த ஆரம்பிச்ச அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க இன்னைக்கு. தமிழ்லயே பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இது நடத்துற பள்ளிகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அவ்வளவுன்னு இல்ல. ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாத்தியாருக்கு முழு சம்பளம் குடுக்க முடியல. தங்கம் தென்னரசு வந்து என்ன பண்ணாரு, இவங்களுக்கு அந்த மத்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் குடுக்குற மாரி நாங்க நோட் புக் இதெல்லாம் ஃப்ரீயா குடுக்குறோம். அப்படின்னு சொல்லி அது குடுத்தாரு. ஆனா, அடிப்படை என்னன்னா அது சம்பளம் தான். எய்டட் ஸ்கூலுக்கு வந்து சம்பளம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சம்பளம் குடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிற மாரி சொன்னாங்க. இப்படி சொல்லும் பொழுது, அது என்ன பண்ணணும்னா 2000க்கு அப்புறம் போட்ட அந்த ஜிஓல ஒரு சின்ன மாறுதல் கொண்டு வந்துடணும். இனிமே வாங்க படிக்கிற அ துவங்குகிற பள்ளிகள் எல்லாம் அவர்களாகவே நிதி நிலைமையை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால், தமிழை பயிற்று மொழியாக கொண்டு நடத்துகின்ற பள்ளிகளுக்கு
நாங்கள் எய்டட் ஸ்கூல் என்று அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மாறுதல் பண்ணணும். அந்த மாறுதல் பண்ணலை. நான் போய் கேட்டபோது கேட்டாங்க 42,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தமிழ் பயிற்று மொழியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு செய்கிறது அந்த நிதிச்சுமையை பார்க்கணும். நான் சொல்கிறேன், இதில் நீங்கள் நிதிச்சுமைன்னு பேசுகிறதே கேவலம். இப்போ ரைட் டு எஜுகேஷன் சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து 25% வந்து பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஏழை மாணவர்களை சேர்க்கணும்னு இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்களில் ஏழை மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. அந்த பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஃபீஸ் எல்லாம் நாங்களே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறீங்களே, தமிழ் மீடியத்தை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சிருக்கிற ஸ்கூலுக்கு வந்து 42,000 ரூபாய் 43,000 ரூபாய், ஏன் 10 லட்சம் பேரா இருக்கட்டுமே, தமிழை பற்றி தானே சொல்றீங்க, தமிழ் வாழ்க்கை தமிழ் வளர்க தானே சொல்றீங்க, அப்போ தமிழை வந்து ஊக்குவிக்கணும்ல. இது முதல்வருக்கு இதில் ஆர்வம் இருக்குங்க. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் அவரை போய் பார்த்துருக்கிறேன். பார்த்து இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கேன். அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டார். இது நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லைங்க, நான் ஒரு தமிழன், தமிழ் மறந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப கவனமாக கேட்டுட்டு நிச்சயமா இதை செய்யணும், நான் உங்களோட உடன்படுன்னு சொன்னார். அடுத்து இதை செய்யணும்னு அவர் முயற்சி எடுக்கிற சந்தேகம் இல்லை. ஏன் சந்தேகம் இல்லைன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஜென்ராம் சாருடைய காணொலியில இதை பத்தி நான் பேசினேன். பேசும்போது சொன்னேன், நானும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். ஒரு 16 ஸ்கூல்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிக்வஸ்ட் பண்றாங்க, எங்களுக்கு வந்து வாழ முடியாத நிலைமை வந்துடும், வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை வந்துடும். ஒரு ஒரு ஸ்கூலு திருப்பூர்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்காங்க. அந்த ஒய்ஃபுடைய சம்பளம் அத்தனையும் இந்த ஸ்கூலுக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ சொல்றாரு, எனக்கு வந்து என்னோட இண்டஸ்ட்ரி சரியா நடக்கல, அப்போ என் வீட்டு செலவு இருக்கு, எல்லாமே எனக்கு பெரிய சிக்கலா இருக்கு, நான் நிப்பாட்டிடலான்னு பாக்குறேன். அந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டலான்னு பாக்குறேன்னு சொன்னார். அப்போ இதை பத்தி நான் ஜென்ரம் சார்ட்ட பேசிட்டு போது சொன்னேன், என்ன இவங்க பண்றாங்கன்னு சொல்லி ஒன்றும் விளங்கல. முதல்வர் ஆர்வம் காட்டியும் இந்த அரசுல ஏன் இது நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். தற்செயலா முதல்வர் இதை கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அன்பில் மகேஷ் அமைச்சரை கூப்பிட்டு, மிஸ்டர் பாலச்சந்திரன் பேசி இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதே தான் அன்பு அமைச்சர் என்கிட்ட சொன்னார். முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு சொல்லியிருக்காரு, ப்ராப்ளத்துடைய இது என்னது டைமென்ஷன் சொல்லுங்கன்னாரு. நான் அதெல்லாம் விளக்கி சொன்னோன்னே, சரியா தான் இருக்கு, நான் நிச்சயமா பார்க்குறேன்னாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபோன் பண்ணார். நான் முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து தமிழ் தமிழ் வளர்ச்சி இயக்ககம் இருக்கே, அந்த உலக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்ககம், பாலகிருஷ்ணன் வந்து இப்போ டைரக்டரா இருக்காருல்ல, அந்த ஒரிசா காடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆன பாலகிருஷ்ணன், அவங்க கிட்ட இது பணம் கொடுத்து நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்ததுனால சரியான சொல்யூஷன் வராது. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா வருஷம் அதையே கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, எவ்வளவு விலைவாசி கூடி போனாலும். இதை பள்ளி கல்வித்துறையே நீங்க வந்து உங்ககிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற அதே அளவு குவாண்டம் இவங்களுக்கு கொடுப்பீங்க. இது எனிஹவ் நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன், சரியான தீர்வு இருந்ததுன்னா ஓரளவு முதல் ஸ்டெப்புங்கிற அளவையாவது அதை எடுத்துக்குவோம், ஆனா மறுபடியும் நான் உங்ககிட்ட வருவேன் சரின்னாரு. நான் பாலகிருஷ்ணன் பேசினேன். பேசும்போது அவர் சொன்னாரு, என்கிட்ட வந்து இதுக்கு பணம் எதுவும் இல்லை சார், சீஃப் செக்ரட்டரி கூட என்கிட்ட இதை பற்றி கேட்டார் சார். நான் சொன்னேன், லெட் அஸ் கோ அண்ட் மீட் த சீஃப் செக்ரட்டரி, நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம். அப்போ இத்தனாம் தேதி வரணும்னு சந்திச்சிருந்தோம். அன்னைக்கு அவரால் வர முடியல, ஒரு புதுசை வெளியிட்டுக்காக போயிட்டார். சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்லியிருந்திருக்காராலாம் இவர்கிட்ட, மொத்தம் 42,000 இவங்க வந்து இது மாதிரி இருக்காங்க, தமிழ் பயிற்று மொழியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த 16 ஸ்கூலுக்கு மட்டும் பார்க்க முடியாது, பார்த்தா எல்லாருக்கும் பார்க்கணும், அது சிறந்த இதுதான், நாங்கள் அது மாதிரி பார்க்குறோம், பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. போன வாரம் வந்து சீஃப் செக்ரட்டரி நான் பார்த்தபோது அவர் சொன்னார், கண்டிப்பாக இது செய்யணும் சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக வேணால் கொடுக்கலாம், அந்த கல்வித்துறை மூலமாக கொடுத்தா எக்கச்சக்கமாக செலவழிச்சிரும்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு அதையும் சொன்னார். நான் உடனே இவர்கிட்ட வந்து கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து ஃபோனில் பேசினேன். நான் பேசணும்னா, சார் பாலச்சந்திரன், ஆமாம் சார் நம்ம முந்தி பேசணுமே, நல்லா நினைவு வச்சிருக்காரு. நான் இப்படி உங்கள் கல்வித்துறையில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த இதெல்லாம் தமிழ் மீடியத்தில் உள்ள ஸ்கூலுக்கெல்லாம் பணம் கொடுத்தா எக்கச்சக்கமாக பணம் செலவழிஞ்சிரும். ரைட் டு எஜுகேஷனில் வந்து 25% மாணவர்கள் வந்து ஏழை குடும்பங்களை சேர்ந்தவங்கள இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் சட்டம் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு. அப்போ அந்த குழந்தைகள்லாம் சேரும்போது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பண வசதி இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்களே பணம் கொடுக்குறோம்னு சொன்னீங்க, கொடுக்குறீங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் எங்கே போய் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அந்த குவாண்டம் ஆஃப் அமௌண்ட் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறாங்களா? அப்போ இது வந்து நீங்க வந்து இம்மிடியேட்டா வந்து அதே மாதிரி இந்த தமிழ் மீடியத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறதுல சொல்றதுல என்ன தயக்கம் இருக்கு? ஜஸ்டிஸ் சந்துரு உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினார், இந்த விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி லெட்டர் எழுதினார். நான் சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்றது கரெக்ட் தாங்க, ஒரு நிமிஷங்க, எனக்கு ஒரு கால், நான் மறுபடியும் பேசுறேங்க அப்படின்னாரு. எனக்கு 35 வருஷம் கவர்மெண்ட்ல அனுபவம் இருக்கு, இவர் மறுபடியும் பேச மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் பேசல.
அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு நான் ஒருக்க முயற்சி பண்ணேன். அவர் ஃபோனே எடுக்கல. மறுபடியும் முயற்சி பண்ணேன். அவர் ஃபோனே எடுக்கல. இப்ப அந்த ஃபோனே எடுக்கலங்கிறனால நான் அவர குறை சொல்ல மாட்டேன். அந்நேரம் இன்னொரு ஃபோன்ல இருந்திருக்கலாம். ஆனா என் ஃபோன் மிஸ்டு காலா இருக்கும்ல. இது முதலமைச்சரே சொல்லியிருக்காருல்ல. அதுக்கப்புறம் ஏன் இது நடக்க மாட்டேங்குது? இதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இப்ப தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப 42,000 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கிறது பெரிய செலவாயிரும்னு சொல்லி நினைக்கிறாங்களே. 1,00,000 ஸ்டூடெண்ட் இருக்கட்டும். தமிழை பயிற்று மொழியாக ஆக்கணும். நீங்க அப்படி ஆக்கலன்னு பிஜேபி இவங்களை மாறி மாறி திட்டுறாங்களே. இவங்களுக்கு என்ன பதில் இருக்கு? செய்ய வேண்டாமா? இந்த அரசு மேல எனக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா, இந்த கட்சியை விட்டால் வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழுக்கு இப்ப கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிடும். அப்ப இவங்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு நம்பி போய் பேசுறோம். முதல்வர் இதுல ஆர்வம் உள்ளவரா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுணக்கம் இருக்கு அப்படின்னா வருத்தப்படுறத தவிர என்ன? இதுதான் என்னுடைய வருத்தம். இது ஒண்ணு. இப்போ இந்த கல்விக் கொள்கையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2006 சட்டத்தின்படி நாங்க வந்து எல்லாருக்கும் தமிழை வந்து கட்டாயமா கற்பிப்போம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஹோலி கவு ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2006 தான் சட்டம் போட்டீங்கல்ல, 19 வருஷம் ஆச்சுல, இது வரைக்கும் ஏன் தமிழை வந்து கட்டாயமாக்க முடியல? அப்ப சட்டத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கு. ஆந்திராவும் கர்நாடகாவும் இப்படி சட்டம் போட்டாங்க. சட்டம் போடும்போது அதுல ஒரு பிரவிசம் என்ன இருந்தது? இந்த சட்டத்தை பின்பற்றாத பள்ளிகள் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சட்டத்தில் இருந்தது. தமிழ்நாட்டு சட்டத்தில் இது கிடையாது. அதனால யாருக்கும் இது பயம் கிடையாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு நடத்துற பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருக்காங்க. எந்த கட்சினாலும் சரி, பாலிடிக்ஸ் வந்து தேர்தல்னு வந்துச்சுன்னா எல்லா கட்சியும் கொடுப்பாங்க. இந்த எம்.எம். ராமசாமி இருந்தார். எனக்கு நல்லா தெரியும். 2 மந்திரிக்கு நான் பிஎஸ்ஆ இருந்தேன். அந்த எம்.எம். ராமசாமி வந்து இவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருடைய பேரன். அவரு 234 தொகுதியில ஏறக்குறைய 180 தொகுதிக்கு குறையாம கேண்டிடேட்ஸுக்கு பணம் கொடுப்பாரு. எல்லாருக்கும். அவர்கிட்ட போனா நமக்கு வந்து தேர்தல் நன்கொடை கிடைக்கும் அப்படிங்கிறது கட்சிக்காரர்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பொதுவா இருந்தார். இப்ப இவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அது மாதிரி எல்லாருக்கும் பொதுவா இருக்காங்களா? அதனால அவங்களை யாருமே வந்து கை வைக்க மாட்டேங்கிறாங்களா? அதனால இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இதுல வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப ஃபேமா ஒன்றும் சொல்லல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது இன்னைக்கு உலகம் ரொம்ப மாறி போச்சு. அமெரிக்காவில் வந்து பல கல்லூரிகள் இன்னைக்கு மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே படிச்சுக்கிறதுக்கு எதுக்கு காலேஜ் மூடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய விஷயமா வந்துகிட்டு இருக்கு. கோடிங் வந்து தேவை நிச்சயமா. ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கோடிங்கோட யூசேஜ் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது. நீங்க இன்னும் கோடிங்கை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ டு லுக் ஃபார்வர்ட். இது மாதிரி அதை தவிர ஜாதி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து. இதுக்கு அடிப்படையான சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இட் ஷுட் பி அட்டாக்ட் சைக்கலாஜிக்கலி. அதுதான் கல்விங்கிறது வந்து பண்பை வளர்க்கணும். பண்பை வளர்க்கிறது தான் கல்வி. அது கல்வியை பத்தி எத்தனையோ டெஃபினிஷன் உண்டு. இருக்கிற பெஸ்ட் டெஃபினிஷன், எஜுகேஷன் டீச்சர்ஸ் யூ டு ஹேவ் சுப்ரீம் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் என்விரான்மெண்ட். சுற்றுப்புற சூழலுடன் வெகு இணக்கமாக நடப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதுதான் கல்வி. அப்படின்னு பார்த்தா சுற்றுப்புற சூழ்நிலையோட இணக்கமா போயிடுற மாதிரியா சூழ்நிலை இருக்கு? வெடிகுண்டு வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கிளாஸ்குள்ள கொண்டு வர்றாங்க. இதுக்கு இந்த அரசு இதுக்கு பொறுப்பு இல்லை. ஆனா ஓவர் த பீரியட் இது மாதிரி ஆயிடுச்சு. இதையெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கவுன்சிலிங் யாருக்கு இருக்கணும்? ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டாமா? அடுத்து இது கெனாட் பி இது எஜுகேஷன் சென்ட்ரிக்னு சொல்லி சொல்றீங்கல்ல, எப்படிப்பட்ட எஜுகேஷன் சென்ட்ரிக்கா நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய பல அம்சங்கள் இதுல இருக்கு. நான் சென்ட்ரல் எஜுகேஷன் பாலிசி எல்லாமே மோசம்னு சொல்லல. அதுல நல்ல அம்சங்கள் இருக்கு. இப்ப சனாதனத்துல எல்லாமே மோசமா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றது மோசமா? அல்லது விருந்தினர்களை தேவர்களுக்கு ஒப்ப நடத்துங்கள்னு சொல்றது மோசமா? அதெல்லாம் நல்ல அம்சங்கள். கூடவே ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷயங்கிற மாதிரி பிறப்பால எல்லோரும் சமம் கிடையாதுன்னு சொல்றாங்களே, அங்கதான் இடிக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 3வது வகுப்புல பரீட்சை, 5வது வகுப்புல பரீட்சை, 8வது வகுப்புல பரீட்சை இதெல்லாம் நீக்கி இருக்கீங்க. 11வது வகுப்புல மறுபடியும் பரீட்சை கிடையாது, நீக்கி இருக்கீங்க. இது எல்லாமே வந்து பாராட்ட தகுந்ததுதான். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்கிறதுக்காக எதிர்க்க வேண்டியதில்லை. ஆனால் ராஜமன்னார் கமிட்டி 1970 வந்து கலைஞர் அமைச்சாரே, அந்த ராஜமன்னார் கமிட்டி ஒரு ஃபெடரல் நேஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வரைவு திட்டத்தை கொடுத்த கமிட்டி. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ரெக்கமெண்டேஷனை யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்? அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணாங்க? அவங்க வந்து முதல்ல கொஸ்டினியர் ப்ரிப்பேர் பண்ணாரு. ராஜமன்னார் வாஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ். கொஸ்டினியர் ப்ரிப்பேர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லா நீதிபதிகளுக்கும் அனுப்புனாங்க. எல்லா மாநிலங்களில் உள்ள சீஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்புனாங்க. எல்லா மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களுடைய சபாநாயகருக்கு அனுப்புவாங்க. எல்லா எம்பிக்கு அனுப்புனாங்க.
மற்றும் பிரமுகர்கள், பப்ளிக் பர்சனல், அறியப்பட்டவர்கள், இந்த நாட்டின் மேல் அக்கறை உள்ளவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், அவங்களுக்குலாம் அனுப்புனாங்க. அனுப்பி அவங்களுடைய பதில் அத்தனையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தயார் பண்ணாங்க. அதுல ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்த ஃபியூவல், பெட்ரோல், டீசல் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஃபியூவல் வந்து எந்த ஸ்டேட்ல எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கும் நீங்க வந்து இது கொடுக்கணும், உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். இந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா அஸ்ஸாம் அஜிடேஷனே வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான அறிக்கை அது. நாடு என்றென்றும் கலைஞரின் பெயர் பேசப்படும் இந்த நாட்டில் உண்மையான பெடரலிசம் வரும்போது. நான் நினைச்சேன் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியிலிருந்து மாறுபடுறோம்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வர்ற ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். இது ஆல்சோ ரேன் இந்த கேட்டகரி, நானும் தான் ஒன் ரேஸ்ல அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒழிய புதுமையை புரட்சிகரம் வார்த்தை இருக்கு, சோஷியல் ஜஸ்டிஸ்ல வார்த்தை இருக்கு, சும்மா சொன்னா பத்தாது, வார்த்தையை சொன்னா மட்டும். சோஷியல் ஜஸ்டிஸ்ல வந்து இவங்களுடைய கமிட்மெண்ட்டை யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனா கல்வியின் மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படி உறுதிப்படுத்துறோம், கல்வியின் மூலமாக மாணவர்களுடைய பண்புகளை எப்படி வளர்க்கிறோம், நல்ல குடிமகன்களாக உருவாவதற்கு என்ன செய்யறோம். ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இதை பத்தி we will expose them to the கான்ஸ்டியூஷனல் லா. உங்களுக்கு தெரியும், 7-8 வருஷமா நான் கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். சயின்ஸுன்னு ஒரு பாடத்துக்கு மதிப்பெண் கொடுக்குற மாதிரி தேர்வுல, சோசியல் ஸ்டடிஸ் கொடுக்குற மாதிரி, மேத்ஸுக்கு கொடுக்குற மாதிரி 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மேட்டர் ஒரு தனி பாடமா இருக்கணும். ஏன் கேட்குறேன், அப்படி தனி பாடமா இருந்துச்சுன்னா அப்பா ஓட்டு போடுறதுக்கு வந்து ரூபா நோட்டு வாங்கும்போது பையன் சொல்லுவான், அப்பா உனக்கு அறிவு இருக்கா, இவனுங்கள்லாம் உங்க வேலைக்காரனுங்க, அவன்கிட்ட போய் அவன் எஜமான மாதிரி நிக்கிற கையை கட்டிட்டு இந்த 3000 ரூபாய்க்கும் 3 கட்டிங்க்கும் 3 கோழி ஷாப்ஸுக்கும் ஓட்டு போடுறிய, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்க வைக்கணும். மக்களுக்கு வந்து தங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். இது கான்ஸ்டியூஷன் வந்து பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, we will make them aware of constitution. எப்படி கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போறாங்களா? அதான் சொல்றேன், பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு சொல்லி தெளிவான திட்டம். அதுதான் என்னுடைய ஒர்க். நீங்க ஓட்ட பத்தி பேசுனதுனால, இப்போ சர்ச்சையா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தைய பத்தி உங்ககிட்ட கேட்டுறலான்னு. ராகுல் காந்தி ஒரு பெரிய பரபரப்பை வந்து இந்த குற்றச்சாட்டுகள் மூலமாக ஏற்படுத்தியிருக்காரு. பேரலலா பீகார்ல அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனும் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கு. நாடு பூரா ராகுல் காந்தியுடைய இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இது வெறும் எதிர்க்கட்சிகள் கையில எடுத்த ஒரு முக்கியமான விஷயமா இல்லாம, இத எப்படி ஒரு பீப்பிள்ஸ் மூவ்மென்ட்டா மாத்துறது? மக்கள் இத பத்தி அவேரா இருக்கிறாங்களா? மீண்டும் இந்தியா கூட்டணி இந்த ஒரு விஷயத்துல மீண்டும் இணைந்து செயல்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2024 தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோங்கிற மாரி காணாம போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு டிராக்ஷன் இருக்கும், மொமெண்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? அதாங்க, மக்களுக்கு வந்து தாங்கள் பாதிக்கப்படுவோம்னு தெரிஞ்சாலுடைய போராட மாட்டாங்க. நான் இந்த உதாரணத்தை ரொம்ப சிறந்த உதாரணமாக சொல்லுவேன். 1977 எலெக்ஷனில் வந்து மிஸ்ஸஸ் காந்தி வந்து தோற்கடிக்கப்பட்டார். உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸில் அருமையாக ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிட்டு இருக்க ஒரு விவசாயி உட்காந்துருக்காரு. இப்போ எங்கள் ஊரில் குத்த வச்சு உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிட்டு தலையை நிமிர்ந்து பார்க்குறாரு. சூட்டும் கோட்டும் போட்ட ஒருத்தர் நிற்கிறாரு. அவர்கிட்ட, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் என் கடமையை செய்து விட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. உலகமே அந்நியாரம், இந்தியாவை பற்றி அறியாமை நிறைந்த நாடு நினைச்சோம், இல்லிட்ரேட் நினைச்சோம், பார்த்தீங்களா என்ன அடி அடிச்சாங்க, மரண அடி அடிச்சாங்கிற. இதெல்லாம் போய், ஏன்னா அந்த மரண அடி கொடுத்துருந்தா சரி, சவுத்தில் வந்து மிஸ்ஸஸ் காந்தி தோத்துருக்கணும். சவுத்தில் ஏன் தோக்கல? சவுத்தில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்களே. ஏன்னா சவுத்தில் வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க, ட்ரெயின் ஒழுங்கான நேரத்துக்கு ஓடுது, பசங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்கிறானுங்க, காய்கறி விலை குறையுது, விவசாயிகள் இது நிவாரண சட்டம் உண்மையாகவே இங்கே வந்து அமல்படுத்தப்பட்டது, இது எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்து எமர்ஜென்சினால நாட்டுக்கு நல்லது நடக்குதுன்னு நினச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஜெயிலில் வந்து சென்னையில் மட்டும் அவங்க வந்து தாக்கப்பட்டார்கள், மற்ற இடத்துல தாக்கப்படல, ஆனால் சென்னையில் தாக்கப்பட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் முழு மூச்சோடு எதிர்த்தது. கலைஞருக்கு யார் அதை புகழ்றாங்க அவருடைய உண்மையான செயலை? இந்தியாவில் உள்ள எல்லா சட்டமன்றங்களிலும் தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும்தான் அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக சட்டம் இயற்றிய தீர்மானம் இயற்றியது, இது தப்பு அப்படின்னு சொல்லி. அடுத்து இங்க வந்த எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பாதுகாப்பாக உணர்ந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது. இதெல்லாம் தான் காரணம் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் வந்து லஞ்ச லாவணியத்துக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது எப்பயோ டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும், ஹிண்டு முதற்கொண்டு எழுதுனாங்க. லஞ்ச லாவணியத்துக்காக டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது வந்து பொதுமக்களுடைய பொறுப்பு. எங்கிட்ட லஞ்சமா வாங்குற, வா உன்னை அடுத்த எலெக்ஷன்ல கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பாடம் புகட்ட வேண்டியது. ஆக எதனால வந்து முழுக்க முழுக்க இவங்க வந்து முழுக்க முழுக்க எதனால இங்க இங்க ஓட்டு போட்டாங்க,
மிஸ்ஸஸ் காந்திக்கு ஆதரவா சொன்னேன். ஏன் அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அங்க? ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக அமல்படுத்தப்பட்ட பொழுது முஸ்லிம்கள் வந்து தாங்கள் குறிவைக்கப்படுவதாக உணர்ந்தார்கள். டர்க்மான் கேட்ல வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமா வந்து டெல்லியை வந்து அழகுபடுத்தணும்னு சஞ்சீவ் காந்தி நினைச்ச பொழுது அதுல பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் ஏழை எளியவர்களும். அப்போ காலங்காலமாக காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருந்த முஸ்லிம்கள், வடநாட்டு முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு எதிராக திரும்பினாங்க. அதே மாதிரி ஏழை வாழைகள் வந்து தங்களுக்கு எதிரானதாக எவனிச்சது. அப்போ நான் பாதிக்கப்படும் போதுதான் எனக்கு தெரியுது. நான் பாதிக்கப்படுவதாக நான் உணரும் போதுதான் நான் போரிடுறேன், இல்லைன்னா போராட்டம் நடத்த மாட்டேன். இப்போ பீகார்ல நடந்தது வந்து நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். இது அநியாயம். நம்ம கையில உள்ள மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய வாக்குரிமை தான். அந்த வாக்குரிமை அழிக்கப்பட்டால் ஜனநாயகம் கெடும். ஜனநாயகம் கெட்டால் ஏழை எளியவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற உணர்வு வந்து மக்களுக்கு வந்துச்சுன்னா இது பெரும் போராட்டமா வெடிக்கும். வருமா? ஒரு பெரிய கேள்விக்குறிதான் என்னைய கேட்டோம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்களா? உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம்.